ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா EURUSDயில் எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதே தான் எல்லா பேர்ஸுக்கும் சிம்பிளாக நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா EURUSD நான் சேட் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுடைய என்ன ப்ரோக்கரோ அந்த ப்ரோக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு 6 மந்த் ஆர் 3 மந்த்ஸ், இப்போ வந்து செப்டம்பர் மந்த்னால் ஒரு 6 மந்த் மார்ச்லேருந்து நீங்கள் விசிபிள் ஆகிற மாதிரி சார்ட்டை வச்சு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹைலோஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஹைலோஸ்னால் ஒன்றும் இல்லை, இங்கே மார்க்கெட் எவ்வளோ தூரம் திரும்பி இருக்குது அப்படிங்கிற இடத்த வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஹரிசாண்டல் லைனில் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இதுக்கு வந்து சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே சின்ன சின்ன ஸ்மால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். பட் மேஜராக இருக்கக்கூடியது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் டேவை பொறுத்த வரைக்கும். ஸோ டேயில் வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம்லனா ட்ரேட் பண்ணிக்கோங்க. 4 hour 1 hourல நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதன்படி நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம், அதில் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன மண்டே ஸ்டார்ட் ஆகுதுன்னா மண்டே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மண்டே வந்து இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 13. ஸோ மண்டே வந்து பார்த்திங்கன்னா 11 அன்னைக்கு மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா, சிம்பிள். மார்க்கெட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மார்க்கெட் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நான் சொல்லியிருந்த இஎம்ஐ பார்த்திங்கன்னா இங்கே நான் செட் பண்ணியிருப்பேன். சரிங்களா, 821 இஎம்ஐ நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ 821 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஈஸியாக பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை செட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக நான் இன்சைட் பார் வந்து போட்டிருக்கேன். இன்சைட் பார் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை ஆல்ரெடி எனக்கு இன்சைட் பார்க்க தெரியும்னா அது தேவையில்லை. ஸோ நீங்கள் பின் பாரும் இது கூட நீங்கள் பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம்னு வச்சு ட்ரேட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து இன்சைட் பார், இன்னொன்று பின் பார். அதுக்கடுத்து ட்ரெண்டு என்னவாக இருக்குது, ட்ரெண்டு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ட்ரெண்டு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா, மார்க்கெட் வந்து இந்த இஎம்ஐவை அப்படியே டச் பண்ணிகிட்டே மார்க்கெட் வருது. ஸோ சில இடங்களில் மார்க்கெட் மேலே போயிருக்கு. பட் மேஜராக பார்த்திங்கன்னா சப்போர்ட் இங்கே பிரேக் ஆனோம்னா இங்கேருந்து எந்த இஎம்ஐவும் பிரேக் ஆகலை. ஸோ அதுக்கடுத்து எது வரைக்கும் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த சப்போர்ட் வரைக்கும் போகலாம். ஸோ நம்ம வந்து மண்டேலேருந்து ஆரம்பிக்கிறோம். மண்டே வந்து நீங்கள் டேயில் அனலைஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து 4 hours செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கோடு நான் வரைஞ்சிருக்கேன்ல எல்லோ கலர், இதுதான் மண்டேவுடைய ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆன டைமு. ஸோ அதுதான் உங்களுக்கு விசிபிளாக இருக்குது. இதில் நம்ம வந்து 2 விதமான செட்டப் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து இன்சைட் பார், நான் பின் பார் சொன்னேன். ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மண்டே 11ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த டைமில் பார்த்திங்கன்னா 22:30 உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இன்சைட் பார் ஃபார்ம் ஆனோன்னுமே இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா இல்லைங்க, ஒரு கோடு வரைஞ்சிக்கிறேன் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ ஹரிசாண்டல் ஒரு கோடு, சரிங்களா, ஹரிசாண்டலில் இங்கே ஒரு கோடு, அதோடைய கலர் வந்து நீங்கள் சம்பாட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு கோடு, இதுதான் இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நமக்கு என்ன தெரியுது, மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டுன்னு தெரியுது. ஸோ டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டு, ஆனால் வந்து மேலே வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இங்கே தெரியுதுங்களா, பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நம்ம பிரேக் அவுட் ஆனோமே நமக்கு தெரியும் இது வந்து கண்டிப்பாக வந்து ஃபேக்காக தான் இருக்கும். சரிங்களா, ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டு. ஸோ மேலே பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் மேலே போகிற மாதிரி சொல்லிவிட்டு மார்க்கெட் கீழே வந்துடும். ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இங்கேயே வந்து செல் போய்க்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலுமே இங்கேயே செல் போகலாம். இல்லைனா இந்த மாதிரி கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் வச்சுருக்கணும். க்ளோஸ் வச்சுருக்குன்னா உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது, பின் பார் மாதிரி தெரியுதுங்களா. பின் பார் மாதிரி தெரிஞ்சோன்னே இந்த இடத்துல நம்ம செல் போயிடலாம். செல் போனீங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன் வச்சு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டாப் லாஸு இங்கே வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கேண்டில் பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் மிட்லேயே வைக்கலாம், தப்பு கிடையாது. பட் நான் சொல்கிறேன், சும்மா ஒரு மேலே வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சாலும் உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டு என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். 1:1.5. இது வந்து புவர் ரிஸ்க் ரிவார்டு சொல்லப்போனால். பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருவீங்க. சரிங்களா, ஆஃபில் ஸ்டாப் லாஸ் வச்சுருவீங்க. ஏன்னா மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சு. இங்கே போனாலுமே மார்க்கெட் பாதியில் பிரேக் அவுட் ஆனாலுமே நீங்கள் எக்ஸிட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. 1:2 இல்லைனா நீங்கள் அந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறது
வேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா 1:2 ஓகேங்களா, 1:2 எக்ஸாக்டாக 1:2க்கு வந்து நிற்கிது. நெருங்க பார்த்துருவோம் கிளியராக எங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுதுன்னு பார்த்துருவோம். கரெக்டாக எக்ஸாக்ட் 1:2 வந்துருக்குங்களா. ஸோ ஆஃப் கேண்டில் நான் ஆஃப்னு கரெக்டாக மெஷர் பண்ணல. ஸோ இந்த மாதிரி என்ட்ரியில் நம்ம வந்து இங்கேயே என்ட்ரி எடுப்போம். ஜென்ரலாக நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக என்ன பண்ணலான்னா ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இங்கேயே என்ட்ரி எடுத்துடணும். எங்கே என்ட்ரி எடுக்கணும், இங்கேயே வந்து செல் போயிடணும். எவ்வளோ பாயிண்ட் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வைக்கலாம். சரிங்களா, இந்த இது வரைக்கும் வச்சுக்கலாம். இது வரைக்கும் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு கிடச்சிருக்கும். 2 வரைக்கும் நமக்கு கிடச்சா போதும். 1:2 நமக்கு கிடச்சிரும். இங்கே போனால் அவ்வளோ தூரம் போகல, அங்கே போயிடுச்சுன்னா இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க, செல் எடுக்கிறீங்க, செல் எடுத்தோன்னே மேலே போய் மார்க்கெட் முட்டிருச்சுன்னா லாஸ் தான். பட் ஆனால் இங்கே எடுக்கும்போது உங்களுக்கு லாஸ் வந்து கம்மியாக இருக்கும். ப்ராஃபிட் வந்து 1:2 நீங்கள் கவர் பண்ண முடியும். ஸோ இது மண்டே கிடைச்ச ஒரு ட்ரேடு. இன்னொன்று சொல்கிறேன், நான் உங்களுக்கு பழைய இதிலலாம் சொல்லியிருப்பேன் நான், இந்த மாதிரி என்ட்ரி கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு இன்சைட் பாரு இருக்குது, அது வந்து மேலே போய் ரிஜெக்ட் ஆகி இங்கே வந்து ஒரு சிக்னல் கிடச்சிருக்குன்னா நீங்கள் நல்லா லார்ஜ் சைஸ் நல்லா போடலாம். நீங்கள் வேணால் எங்கே வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துலலாம் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகி ஃபேக்காக நம்மளுக்கு வந்து ஏமாத்துற மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டு இன்சைட் பாரை கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பூம் கிடச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே ஏதாவது பின்பார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்பார் இல்லை. ஸோ பின்பாருங்கிறது நம்ம முக்கியமானது என்னென்னா பக்கத்தில் எந்த கேண்டில் இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பின்பாருங்கிறது கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கணும், இடம் இருக்கணும், அந்த ஏரில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நல்ல மார்க்கெட் பூம் ஆகும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இன்சைட் பார் இருக்குது, இங்கே தெரியுதுங்களா, இந்த இன்சைட் பார். ஸோ இந்த இன்சைட் பாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா, இந்த இன்சைட் பாரு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, இங்கேயே நீங்கள் என்ன பண்ணலாம், செல் எடுத்துடலாம். ஏன்னா பிகாஸ் டவுன் ட்ரெண்டாக நமக்கு ரொம்ப முக்கியமானது டவுன் ட்ரெண்டா இல்லை அப் ட்ரெண்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் டேவோட சப்போர்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் இன்னும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். மேபி மார்க்கெட்டு இங்கே சப்போர்ட்டில் இருக்குது, இங்கே எடுக்கணுன்னா கொஞ்சம் நம்ம பார்த்து எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ என்ன ஒரு பெரிய மூமெண்ட்டில் மார்க்கெட் மேலே போனாலும் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு அப்பு எடுக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல ஸோ சேம் பாயிண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்பார் வந்திருக்கு, அந்த பின்பார் கிட்டேயே ஆப்போசிட்டில் மறுபடியும் இங்கே ஒரு இன்சைட் பார் வந்திருக்கு. இன்சைட் பார்னால் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இன்சைட் பார் வீடியோ பாருங்கள், நம்ம அதை தான் வச்சு மேக்ஸிமம் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த இடத்துலையே நம்ம என்ன பண்ணலாம், செல் போயிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப கம்மியான, நான் சொல்கிறது 50 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து லாஸ் வைங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா அது பரவாயில்ல, விட்டுருங்க. இப்போ 50 பாயிண்ட்டு உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு லாஸ் வைங்க. 50 இல்லை 100 பாயிண்ட்டு டார்கெட், ஒரு 300 பாயிண்ட்டு 400 பாயிண்ட் நீங்கள் வந்து டார்கெட் வைக்கலாம். சரிங்களா, இங்கே ஒரு 4க்கு மேலே வந்திருக்கு, நம்ம வந்து ஒரு 2-3 கிடைச்சாலும் நமக்கு போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு என்ட்ரி நமக்கு கிடச்சிருச்சு, பியூட்டிஃபுல்லான என்ட்ரி இதெல்லாம். சரிங்களா, இது ஒரு சூப்பரான என்ட்ரி. இப்போ உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் கண்டினியூஸாக இதை பற்றி தொடர்ந்து இதே அனலைஸே நான் போடுறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலைன்னா ஸ்கிப் பண்ண வேணாம், ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ வந்து இந்த கேண்டில் இப்போ கரண்ட் கேண்டில் ஓடிட்டுருக்கு, அதனால் நம்ம விட்டுடலாம். ஸோ வேறு ஏதாவது அனலைஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். யூஎஸ்டி ஜிபிபிஎஸ்டிலாம் ஒரே மாதிரி டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது. இருந்தாலும் அது எப்படி நடந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இது மண்டே நம்ம ஒரு கோடு, இது என்ன கிழமை, மண்டே 11th செப்டம்பர் நம்ம வந்து போட்டாச்சு. 11th செப்டம்பர்லேருந்து மார்க்கெட் என்ன இருக்குங்கிறத டே 4 ஹவரில் போய் வாட்ச் பண்ணலாம். ஸோ இங்கே தான் இன்சைட் பார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா வரல, ஏன்னா இன்சைட் பார் நம்ம எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம் நோட்டிஃபிகேஷனு. ஸோ இங்கே வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இன்சைட் பார் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்சைட் பாராக எதுவும் இல்லை, நம்ம பின் பாரை வந்து எடுத்துக்கலாம். பின் பாரில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். பின் பாருக்கான இங்கே மார்க்கெட் இங்கே இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஜிபிபியூஎஸ்டி டவுன் ட்ரெண்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டவுன் ட்ரெண்ட் முன்னாடி நீங்கள் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிக்கணும். டேவை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்ச் மந்த் 3 to 6 மந்த்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட்டு திரும்பாதா, இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இங்கெல்லாம் ஒரு வேலிடான ஒரு இது இருக்குது, இங்கே திரும்பி இருக்குது தெரியுங்களா இந்த இடத்துல. ஸோ அது என்ன மந்த் என்னன்னு பாருங்கள், ஜனவரி பிப்ரவரி 3 மந்த்ஸ்க்கு மேலே போச்சுன்னா அது அந்தளவுக்கு வேலிடாக எடுத்துக்க வேணாம். ஸோ இப்போ வந்து இது வந்து ஓகே.
ஸோ இதில் வந்து நீங்கள் 4 hour போய் பார்க்குறீங்க. டேயில் செட் பண்ணியாச்சு. மண்டே ஸ்டார்ட் நம்ம போட்டாச்சு. ஜஸ்ட் மண்டே உங்களுக்கு ஏன் போடுறோன்னா அனலைஸ் பண்ணுறக்காக, இப்போ நடந்தது அனலைஸ் பண்ணுறக்காக நம்ம வந்து போடுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுங்கிறது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம செல் எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது பின்பார்னால் ஒரே ஒரு சின்ன இது என்ன பார்த்தீங்கன்னா, பின்பார் பக்கத்தில் எந்த கேண்டில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நல்லா ஹை போயிட்டு, ஹைனா இது இல்லைங்க, இங்கேருந்து மார்க்கெட்டு இப்படி வருதில்ல. ஸோ இங்கே வந்து ஸோ இங்கே போய் மறுபடியும் இப்படி திரும்பி இருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து பின்பாரை கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா செல் போகலாம். செல் போனீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கலாம். இந்த மாதிரி பின்பாருக்கெல்லாம் இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருங்க. ஸோ டார்கெட் வந்து 1:2 வைங்க. ஓகேங்களா. 1:2னா ஸோ 100 பாயிண்ட்ஸ் லாஸு, 200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி வச்சிங்கன்னா ஸோ நமக்கு வந்து டார்கெட் அடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஸோ கேண்டில், சிங்கிள் கேண்டில், டபுள் கேண்டில் பார்த்து ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்து போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.